தோத்தாலும் கேம் போயிடும். நல்ல டீம் ஓமன் மற்றும் சதீஷ் ஸ்ட்ரைக்ல சதீஷ் இருக்காப்ல, நான் ஸ்ட்ரைக்ல ஓமன் இருக்காப்ல. அங்க ரெண்டு பேர் இருக்காங்கடா, மாத்திக்கடா நீங்க கூட. பாலப்பட்டி அணிக்காக ஓபனிங் பவுலர் நிஷாந்த். முதல் 2 ஓவர் பவர் பிளே. தேர்ட் சர்க்கிளுக்கு போல 2 ஃபில்டர் மட்டும் தான் அலோடு. மேட்ச் 6 ஓவர் முறை நடைபெறும். முதல் 2 ஓவர் பவர் பிளே. 5 பவுலர் யூஸ் பண்ணணும், ஒரு ஆள் மட்டும் தான் 2 ஓவர். நல்லா போடு. இரா அந்த ரெண்டா வருடா. நல்லா போடு. அடிச்சிருக்காருங்க, விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட்டுங்க, முதல் பால விக்கெட்டுங்க. அப்படியே போடு, இங்கிட்ட போடு. நிஷாந்த் முதல் பால விக்கெட் எடுத்து தன் டீமுக்காக. ரெடியா கோபி ஓடுறதுக்கு. இங்க பாரு மேட்சா பாரு. நல்லா போறான் சாந்தா. கோபி அடிச்சிருக்காருங்க. ஸ்லிப்ல ஒரு கேட்ச் பண்ண சான்ஸ் வந்து. ஒரு ஓட்டு மட்டுமே. ரெடியா அப்படியே ஒண்ணு போறாயே நிசாந்த். அங்கட்டே போடு, ஒண்ணு போடு. நிசாந்த் நல்லா இருக்கா நிசாந்த். அங்கட்டே போடு, ஒண்ணு ஆடிட்டு வந்தா. மூணாவது பால். அடிச்சிருக்காங்க, ஆஃப் சைடுல. ரெண்டு வாய்ப்பு. அங்க ஒரு சின்ன விஷயம் பேக்கப் இருக்குங்க. 2 ஓட்டம் மட்டுமே. அங்க ஒரு டாட் பால். லாஸ்ட் 2 பால். பவர் பிளே முதல் ஓவரின் 2 பந்துகள். ஹலோ, அகல பந்து யாருங்க? மேல போடு, நல்லா மேல போடு. லாஸ்ட் 2 பால் மோர். நான் வெளிய இருக்கேன் சார். நிசாந்த் இருக்க பால் நல்லா போறானே. நல்லா போடுங்க அவன். சரி சாயந்தரம் இல்ல சார், இல்ல சார், நான் மனச்சனூர்ல இருக்கேன். அடிச்சிருக்காருங்க, மனச்சனூர்ல இருக்கேன் சார். 2 ரன் வாய்ப்பு. 3 ரன் மாறுமா ட்ரை பண்றாங்க. நல்ல த்ரோங்க. 2 ஓட்டம் மட்டுமே. லாஸ்ட் பால். ஒரு பால் அங்கட்டே போறானே. இன்னும் ஒரு பால் இருக்கு. ஓடுறா போவாதடா. நிசாந்த் ஒரு பால் நல்லா போறா பாய். அடிச்சிருக்காங்க, தரோட ரோஹித் ஓடலடா. ஒரு ரன் மட்டுமே. ஓவர் முடிவில் 12 அணிக்கு 7. ஒரு விக்கெட் எழுப்பு இருக்கு. நல்லா போடு.
ரன் அவுட் மிஸ்ஸுங்க. ஒரு விக்கெட் யோசிடா ஒரு ஓட்டம் மட்டுமே. கரெக்டா த்ரோ அவுட்றாது நீ பாத்து எங்க ஒரு இடத்துல அடிக்கிற யூஸ் பண்றாங்க பேட்ஸ்மேனுக்கு பேக் டு பேக் லைஃப் கொடுத்துருக்காங்க. விக்கெட் ஒன்னு வரனால அதை யூஸ் பண்ணாருன்னு பார்ப்போம். நல்ல பால் நல்ல பால் நல்ல பால் கோபி ரெடியான்றே ஒன்னு அடிச்சிருக்காருங்க. சொல்லிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. ஓடி இருக்காங்க. இரண்டு ரன்கள் கம்ஃபர்டபுளா கால் பண்ணிருக்காங்க. ஹலோ ரிவர்ஸ் இருக்கான வாய்ப்பு. அவங்க அவுட் கிளைம் பண்றாங்க. நாட்டர் கொடுத்திருக்காங்க அம்பூர். டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ்க்கு அடுத்து டாட் பால் ஆகுதுங்க. பவர் பிளேயின் இறுதி பந்து. ஒரு பால் பெருசாதான் அடிக்க போவாங்க. யோசிச்சு ஒரு பால் நல்லா போட்டுக்கோ. ஆஃப்டே போடு. இருக்காங்க. 2 ரன்னுக்கான சான்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓடி இருக்காங்க. மீண்டும் ஒரு ஓவர் போடுங்க. 3 ரன் ஓடுறாங்க. அங்க ஒரு திரும்ப மிஸ்டேக். 3 ரன் ஓடிருக்காங்க. சைக்கிள் ஆர்த்திரன் பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால டாடா சார்பில் 5 ஃபீல்டர் பாட்டிக்கலாம். ஒரு டாட் பால். டாட் பால் விட்டுருக்காரு. டாட் பால். ஸ்ட்ரைட் எடுத்திருக்காருங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லங்க. பவுண்டரிங்க. பவுண்டரிங்க. 2 பால் டாட் பால் போட்டாரு. 3ஆவது பால் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் ராஜ்புரன். ஒரு டாட் பால். இந்த ஓவரில் லாஸ்ட் 2 பால். நல்ல பால் நல்ல பால். பரவாயில்ல 4 தான் போட்டுருக்க போடி. அடிச்சிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லங்க. 2 ரன் வாய்ப்பு இருக்குங்க. பவுண்டரியா? உங்க நல்ல சேவ் நினைக்கிறேன். நல்ல த்ரோ. 2 ரன்கள் மட்டுமே. லாஸ்ட் பால். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லங்க. ஒரு ஓட்டம் மட்டுமே. ஓவர் 3 ஓவர் முடிவில் அணை எண்ணிக்கை 20. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. இல்லங்க. அங்க ஸ்லிப் ஆயிருந்ததுல ஒரு ரன் எடுக்க வாய்ப்பு ஸ்லிப் ஆயிருச்சு. 2 ஓட்டம் ஓடி இருக்காங்க. அவங்க டீமுக்குள்ள ஒவ்வொரு ரன்னையும் இம்பார்ட்டன்ட்.
திரும்ப ஸ்டெப் எடுத்திருக்காரு. விட்டுருக்காருங்க. அவுட்டுங்க. 2 ரன்னுக்கு முயற்சி பண்றப்ப ஆர்ச்சிகரன் அவருக்கு நடந்திருக்காரு. பரவாயில்ல போடு. ஒன்னு பரவாயில்ல ஒன்னு. நல்ல பால். ஒரு ஓட்ட மட்டுமே. லாஸ்ட் 3. இடமே எடுத்து போடு. டிரான்ஸ்பர் அடிச்சிருக்காரு. நல்லா செலக்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. லாஸ்ட் 2 பால். பால் நல்ல பால். One ball. Last ball. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. 2 ரன் கவுத்திருக்குங்க. இல்ல மறுத்து மாற்றம் ஓடி இருக்காங்க. ஓவர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. 2 விக்கெட் இழப்பிற்கு. அவுட்டுங்க. சூப்பர். நல்ல பாலை கலெக்ட் பண்ணிருக்காருங்க. கீழாலே வந்த பாலு. நல்ல ஒரு கேட்ச் அட்டெம்ப்ட். ரெடியாரா ரெடியாரு. அங்க ஒரு பவுன்ஸ் பவுண்டரி போகுமா? அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங் ஒன்று அம்பர் செக் பண்ணுவாங்க. பவுண்டரி இல்லைங்க. 2 அடி மட்டுமே. முன்னாடி அவன் எடுக்க முடியாதா? நானே போயிட்டு இருக்கா. அடிச்சிருக்காருங்க. விக்கெட்டுங்க. காட்டன் பால் பெற வெளியேறுகிறார் சதீஷ். இந்த ஓவரின் 23 பந்துகள். லாஸ்ட் 2 பால். அங்க ஒரு அகலப்பந்து. நல்ல பால். ஒரு டாட் பால். லாஸ்ட் பால். எடுத்திருக்காருங்க. கேட்டிருக்காருங்க. அங்க திரும்ப ஒரு மிஸ் பண்ணிட்டுங்க.
கைக்கு பொறுமையா கொடுத்துறேன். எதுக்கு எடுத்து காட்டு பண்ண அடிக்கிறீங்க? லாஸ்ட் ஓவர் இந்த இன்னிங்ஸின் இறுதி ஓவர். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஆனால் 33 இன்னிங்ஸை முடித்து வைக்க வந்திருக்கிறார் அசோக். அங்க ஒரு காற்று வெளியீடு. டாட் பால். இன்னும் 5 பால் இருக்கு இந்த இன்னிங்ஸ்க்கு. அடிக்கிறாருங்க, எடுத்திருக்காருங்க காட்டன் பால் முறையில. அசோக் தன்னோட 2வது பால்ல வைக்கிறது குஜராத் டீமுக்காக. கீழே போடுறா, யோசிச்சு போடு, நான் எதுவும் சொல்றதுலாம் இல்ல. பேட்ஸ்மேன் லோகேஷ். லாஸ்ட் 4 பால். இந்த இன்னிங்ஸ் முடியறதுக்கு இன்னும் 4 பால் தாங்க இருக்கு. யோசிச்சு போடு. பாலப்பட்டி அன்னைக்கு கேபிடி கிங்ஸ் எவ்வளவு டார்கெட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். இன்னும் 4 பால் தான் இருக்கு. மேட்ச் எப்படின்னா இந்த 4 பால்ல மாறலாங்க. அடிச்சிருக்காருங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல த்ரோ ஒண்ணு. கேபிடி டீம் அவரோட கேப்டன் மட்டும் நீங்க கமிட்டிக்கு வாங்க. எடுத்துருக்காங்க. ஒரு அவுட் சைடு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பார்த்து கொடுப்பாங்க. இல்லைங்கிறாங்க. நாட் அவுட். 2 ரன் ஆடி இருக்காங்க. கேபிடி டீம் கேப்டன் நீங்க கமிட்டிக்கு வாங்க. கேபிடி டீம் கேப்டன் நீங்க கமிட்டிக்கு வாங்க. கேக்குதுங்களா? லாஸ்ட் 2 பால். நாலுக்கு 4 தான் போயிருக்கு. யோசிச்சு போடு. திரும்பி அடிச்சு சைட்ல பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? அங்க 2 ரன் ஓடி இருக்காங்க. இன்னிங்ஸோட இறுதி பந்து. ஆனா கேபிடி கிங்ஸோட டீம் கேப்டன் ஆங்க. ஒரு பால் நல்லா போடு. இன்னிங்ஸோட இறுதி பந்து. டாட் பாலுங்க. கேபிடி கிங்ஸ் 6 ஓவர் முடிவில் 39 ரன்களை குவித்துள்ளனர். பாலப்பட்டி அணியினருக்கு 40 ரன்கள் டார்கெட். ஆனா கமிட்டில இருந்து ஏதாவது பால் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிருங்க. இந்த அடுத்த ரவுண்டுக்கு பால் கம்மியா இருக்கு. பால் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கமிட்டியில பால் வாங்குறீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிருங்க.
கேபிடி அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் சந்துரு மற்றும் அசோக். கேபிடி அணிக்காக ஓபனிங் பவுலர் சதீஷ். ஆறு ஓவருக்கு 40 ரன் டார்கெட். 36 பாலுக்கு 40 ரன். பவர் பிளே முதல் ஓவர் வீச வந்துள்ளார் சதீஷ். சைக்கிள் சந்திரு, நோட் சைக்கிள் அசோக். ஆக்சர் அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. அடிச்சிருக்காருங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, ஒரு நல்ல சேவுங்க. 2 லோடு இருக்காங்க. சிங்கிள் கம்ஃபர்டபுளா ஓடி இருக்காங்க. மிஸ் ஃபீல்டு 2 ஓடவே இல்லை. டாட் பால் இருக்கு. லாஸ்ட் 2 பால். பவர் பிளே முதல் ஓவரில் இறுதி பந்து. இறுதி 2 பந்து. இருக்காருங்க. பேட்ல பட்டு இருந்தா ரோட்டுக்கு போயிருக்கும். டாட் பால் இருக்கு. லாஸ்ட் பால். அவங்க விக்கெட் வாய்ப்பு இருந்துச்சுங்க. ஓவர். 1 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 6. 1 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 6. ஒரு டாட் பால். அடிச்சிருக்காருங்க. ஜாலியில ஏதோ அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. 2 ரன். நின்றுச்சு போயா. நின்றுச்சா பவுண்டரி வந்திருக்கு. நல்ல கேப்ப சைன் பண்ணிருக்காரு. தப்புடா மாப்ள, பால் நல்லா போடுறா. போடா போடா.
போலாம் போடு இங்கிட்டே போடு பாருடே ஒரு அகலப்பந்து. இன்னும் 3 பந்துகள் இருக்கு. பால் வர சைடு ஆடுங்க. இங்க மட்டுமே அடிக்க போயிட்டு இருக்காங்க. ஒரு பால் நல்ல பால் போடு மாப்ள. அடிச்சிருக்காருங்க. ஆளோட அடிச்சிருக்காருங்க. ஒரு நல்ல சேவுங்க இங்க பவுண்டரி லைன்ல. 2 ரன் ஓடிருக்காங்க. நல்ல ஒரு சென்டிங் தீபக் இருந்து லாஸ்ட் 2 பால். 2 பால் டாட் வைக்கிண்டா மாப்ள. மேலே போடாத எங்க போடியா நான் சொன்னேன் எங்க போடியா. இல்லங்க ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. 3 ரன் ஓடுறாங்க. இல்லங்க என்னன்ட்டாங்க. நல்ல த்ரோங்க அந்த 2 ரன் மட்டுமே. லாஸ்ட் பால். பவர் பிளேயோட இறுதி பந்து. பால கொண்டு வாய் முன்னாடி கொட்டியா கொஞ்சம் குத்தியா. எடுத்துலாம் கிடையாது மாப்ள. நீ ரொம்ப முன்னாடியே குத்துற. பால் என்ன எடுத்துடுவாங்க. பால் என்ன எடுத்துடுவா. ஒண்ணு தப்புல எடுத்துற உள்ள. அடிச்சிருக்காருங்க. இருக்குங்க. முயற்சி பண்ணார் ஃபீல்டர். ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. 24 பாலுக்கு 17 ரன்கள் எடுத்தால் பாலப்பட்டி அணியினர் வெற்றி. 17 ரன்கள் எடுத்தால் பாலப்பட்டி அணியினர் வெற்றி பெறுவார்கள். ஓவருக்கு 4 ரன்கள். ஒரு ஓவர் மட்டும் 5 ரன்கள் எடுத்தால் போதுமானது. இல்ல நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அம்பேர். நல்ல ஒரு பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்துருக்காரு பவுலர் ராம். அது வந்து அந்த ஃபீல்டிங் அப்ப ரெண்டு வெளிய போயிட்டாரு அவரு. ஓகே ஓகே. பாரு ராம ஒரு லிவர் ஸ்வீப்புங்க. பட்டு இருந்துச்சுன்னா ஆலையில டிசைனா போயிருக்கும். பால் பால் நல்ல பால். டாட் பால் இருக்கு. திரும்ப ஆஃப்சைட் அடிக்கப்பட்ட வந்து ஒரு நல்ல த்ரோ. 1 ரன் மட்டுமே. நல்ல பால் நல்ல பால். ஒரு பால் நல்ல பால் போடு. ஒரு ஸ்டெப்ல ஒரு சிங்கிள். 1 ரன் ஓடி இருக்காங்க கம்ஃபர்டபுளா. லாஸ்ட் 2 பால். இந்த ஓவரின் இறுதி 2 பந்துகள். நம்ம 2 பேரும் டாட் போட்டா நல்லா ஓடுறாம. அடிச்சிருக்காருங்க தோக்கு. சிக்ஸுங்க. நம்ம நல்ல பால் போட்டோம். நம்ம 4 பால். சந்திரு முதல் சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. மேல வராது நம்ம மேல வராது இங்கே போடு. இந்த ஓவர் லாஸ்ட் பால். போடு கேம் கடைசி. 3வது ஓவரின் இறுதி பந்து. அடிச்சிருக்காங்க. ஒரு கேட்ச் விட்டுருக்காருங்க. ஓவர். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 32. 18 பாலுக்கு 8 ரன்கள். சிக்ஸுங்க. ஃபர்ஸ்ட் பால 6 அடிச்சிருக்காருங்க. இன்னும் 2 ரன் தானே.
பாலப்பட்டு இந்த மேட்சை அடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அடிச்சு இருக்காங்க. நல்ல ஒருத்தர், ஒரு ரன் மட்டுமே. ஸ்கோர் லெவல் 1 ரன் அடிச்சா பாலப்பட்டியினர் வெற்றி. பாலப்பட்டி அணியின் டீம் கேப்டன் அப்படிங்க டாஸ் போட. கவுண்டம்பட்டி அணியின் டீம் கேப்டன் அப்படி டாஸ் போடுவாங்க. அடுத்த போட்டி பாலப்பட்டி வர்சஸ் கவுண்டம்பட்டி.